தரவுகள் கிடையாது. ஒரு குத்துமதிப்பு கணக்கு சொன்னால் இஸ்லாமியர்கள் வாக்கு 100 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் வந்து ஒரு 25 கேரண்டி அவர் எடுத்துடுறார் விஜய். சிறுபான்மையில் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு 100ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் 50 கேரண்டி எடுத்துறார். இது ரெண்டு வந்து இன்னைக்கு தேதிக்கு இது கூடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லை. தாவேகாவை திமுக முதல் காலங்களில் அழுகின போது அவர்கள் வந்து இவர் வருவதை கொண்டாடினார்கள். ஏன்னா அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு. அப்ப பிஜேபி ஏடிஎம்கே உள்ள வேண்டிய ஓட்டு ஸ்பிளிட் ஆயிரும். அதுவும் இருக்கு, நம்ம மறுக்கிறது உண்மைதான். அது உண்மைதான். இப்பயும் இப்போ ஒரு 50 ஓட்டு அவர் டிஎம்கே இருந்து எடுப்பாருன்னா மிச்சம் 50 ஓட்டு ஏடிஎம்கே தான் எடுப்பார். ஸோ நம்ம அதை நம்ம மறுக்கிறதுல. ஸோ ஏடிஎம்கேக்கு சேதாரமே கிடையாது, டிஎம்கே சேதாரம்னு நம்ம கற்பனையில் மிதக்கல. என்ன பிரச்சனை, டிஎம்கேக்கு சேதாரமே கிடையாது, ஏடிஎம்கேக்கு தான் சேதாரம் இருந்த இடத்துல ரிவர்ஸில் இருக்காது. டிஎம்கேக்கு ஒரு பெரு சேதாரம். குறிப்பாக அவருடைய நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல வேற வழியே இல்லை, இங்கே தான் ஓட்டு போடுவாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் அங்கே தான் இருக்கும், நவாஸ்கனி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் அங்கே தான் இருக்கும், எஸ்டிபியும் அங்கே தான் இருக்கும். ஸோ அதிருப்தியில் வேற இவங்களாம் உருவாருக்கான காரணம் என்ன யோசிக்கல. நீங்கள் வந்து 3 முஸ்லீம் லீக்கு பிறகு ஒரு கட்சி தேவையில்லை சிறுபான்மை மக்களுக்கு. மொத்தமாக ஒரு அதிகபட்சமாக வந்து ஒரு 15% போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு எதுக்கு 15 கட்சி? அவர்கள் திமுக காங்கிரஸ் மீது அதிருப்தி கொண்டு தான் வர்றாங்க. அதனால தான் ஏடிஎம்கேட சேர்றாங்க, அதனால தான் புது கட்சி உருவாடுறாங்க. தௌஹீத் ஜமாத் போன்ற அமைப்புகள் வந்து ஒரு 40 வயது கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. மசூதிகளில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்திருக்காங்க. அது எல்லாமே திமுக காங்கிரஸ் நம்மளை பயன்படுத்தி கொண்டு விட்டாங்கிற ஒரு பிம்பம் தான். ஆனால் நமக்கு செய்யலைன்னு இப்போ திரு விஜய் அவர்கள் வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்குது. நான் வந்து தர்ம சங்கடத்தின் காரணமாக அதிமுக பாஜக போட மாட்டேன். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரீத்திங் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம டிஎம்கேல சஃபகேட்டிங்காக இருந்தோம், நமக்கு இப்போ ஒரு ஸ்பேஸ் கிடைச்சுன்னு வந்திருக்காங்க. அதுதான் இந்த பிளவுக்கு காரணம்.